சண்முகம், என் மேல போட்ட பழிய தொடச்சு நான் இன்னைக்கு மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீங்க என்னை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி நான் உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். இது வரைக்கும் இருந்ததை விட இப்ப எனக்கு கடமையும் அதிகமா இருக்கு, பொறுப்பும் அதிகமா இருக்கு. எங்க சொத்தெல்லாம் ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணு. அந்த கிரிஜா, சம்பத், சக்தி இவங்க 3 பேரோட பித்தலாட்டத்தையும் தகுந்த ஆதாரத்தோட நான் நிரூபிச்சு அவங்கள அந்த பெரிய வீட்ல இருந்து விரட்டி அடிச்சு என் அத்தைய அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் நான் வாழ வைக்கணும். கிரிஜா கிட்ட நான் விட்ட சவால்ல ஜெயிக்கிறத விட இப்போ அத்தை குணமாகறதுக்கும் நான் அவங்கள பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். அத்தை அந்த வீட்டுக்கு வந்தாலே பழைய ஞாபகம்லாம் வந்து அவங்க குணமாயிடுவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். இதெல்லாம் நிறைவேறணும்னா அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இன்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் முத வேலையா அததான் செய்ய போறேன். எனக்கு உங்களோட ஆதரவும் ஆசீர்வாதமும் வேணும். என்ன சின்னையா? இல்ல, மறுபடியும் உன்னை அந்த காக்கி யூனிஃபார்ம்ல பாக்குறதுக்கு எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த காக்கி யூனிஃபார்ம்ல நீ பழைய மாதிரியே கம்பீரமா இருக்க. இங்க பாரு, இனிமேல உன் வாழ்க்கையில நீ இந்த யூனிஃபார்மையும் வேலையும் விடுற மாதிரியான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு வரவே கூடாது. என்ன சொல்ற? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது சின்னையா. சரி, நானே உன்னை கார்ல கொண்டு போய் இன்னைக்கு ஆபீஸ்ல விடுறேன். என்ன? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சின்னையா. சின்னையா அத்தை ரூம்ல தானே இருக்காங்க? ஆமா, ரூம்ல தான் இருக்காங்க. சரி, நான் உள்ள போறேன். ஜக்கோய், இந்த போலீஸ் ட்ரெஸ்ல எப்படி தெரியுமா இருக்கீங்க? இந்த படத்துல எல்லாம் வருவாங்களே கதாநாயகி, கெட்டவங்க எல்லாம் சும்மா அடிச்சு விட்டு ஓட விடுவாங்கல்லக்கா, அதே மாதிரி இருக்கீங்கக்கா. அதே மாதிரி இருக்காங்களா? இங்க பாரு பூமையிலே, அவங்க எல்லாம் சினிமால தான் எல்லாரையும் அடிச்சு விரட்டுவாங்க. ஆனா என் ஈசு நிஜத்திலே அவங்கள அடிச்சு ஓட விடுவா தெரியுமா? சரிங்கய்யா. சின்னையா, டைம் ஆயிடுச்சு, அத்தை கிட்ட சொல்லிடுவாங்க. சரி. அம்மா. சின்னையா சின்னையா வேண்டாம், எழுப்ப வேண்டாம். தூங்கிட்டு இருக்காங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வாங்க.